வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து என்னென்னா, ஆரணிக்கு போனோம் நாங்கள் ஒரு விசேஷத்துக்கு. அப்போ வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க போனோம். எங்கள் வீட்டு சொந்தக்கார பொண்ணுக்கு. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க தான் இவங்களும். இவங்க வந்து பட்டு தறி நெய்கிறாங்க. நான் இது வரைக்கும் எங்கள் சொந்தக்காரங்க சீர்கரணிகர் நாங்கள். இதில் வந்து எங்கள் சொந்தக்காரங்களில் நான் பட்டு தறி நெஞ்சதை நான் பார்த்ததே கிடையாது. அதனால் புதுசாக இருந்துச்சு. நம்ம ஆளுங்களை வந்து பட்டு தறி நெய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு முதல்ல நான் பார்த்த பட்டுத்தறி இது தான். தறி நெய்கிறதே நான் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். அதுவும் பட்டு புடவை நெஞ்சிட்ருக்காரு. இந்த பாருங்கள், இதுதான் முந்தானி. அந்த புட்டா பூ இந்த புடவை அதை நெய்கிறாங்க பாருங்கள். அந்த நூலை இது ஃபுல்லாகவே பட்டு, ஜரிகை பட்டு ரெண்டுமே வச்சுருக்காரு. அதை பாருங்கள், இவர் தான். இவர் வந்து 30 வருஷமாகவும் இந்த பட்டு தறி நெய்கிறாராம். இப்போ தான் நான் வந்து இந்த பட்டு தறி நெய்கிறதையே பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு. அது எப்படி நெய்கிறாருன்னு பாருங்கள். ஒரு ஊசியில் நூலை கோத்துட்டு அதுக்குள்ளே வந்து நூலை பெரிய ஊசியாக இருக்குது, சின்னதாக நூல் இருக்குது. அது உள்ளே போட்டுட்டு அதில் கோத்து அதை அனுப்புகிறாரு பாருங்கள். நூலை அப்படியே அனுப்பி ஃபுல்லாக நடுக்க அனுப்புகிறாரு. நீட்டாக இருக்கிற தறி வந்து இதுதான் பட்டு, ஒரிஜினல் பட்டாம் இது. அதை காமிக்கிறாரு பாருங்கள் எனக்கு. இதை வாங்கி சின்னதாக சுற்றி, இதான் ஒரிஜினல் பட்டு. இது வந்து ஜரிகை. வித்தியாசம் தெரியுது பாருங்கள். நானே இப்போ தான் பார்த்தேன். இது வந்து ஒரிஜினல் பட்டு, அது வந்து ஜரிகை வந்து மினுமினுன்னு இருக்குது. ஒரிஜினல் பட்டு வந்து மினுமின்னு இல்லவே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. அதை கோக்குறாரு பாருங்கள். அந்த மாதிரி கோத்துட்டு கலருக்காக கோல்டன் கலர் தான் நிறைய கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே தறியில் 6 புடவை நெய்வாராம். நூலை கோத்து இவர் உட்காந்துட்ருக்கிற முன்னாடி இருக்குது பாருங்கள், அந்த கட்டையில் தான் அந்த புடவை போய் சுற்றுது. கீழ்ப்பக்கமாக அது இருக்குது பாருங்கள். புடவை கீழ்ப்பக்கமாக காட்டுறேன் பாருங்கள். அந்த புடவையை போய் தறியில் கோத்து விடுறாரு. அது அப்படியே சுற்றினே வருது. ஒரு புடவைக்கு இது இருக்குது பாருங்கள் முந்தானி. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். இது வரைக்கும் தான் ஒரு புடவை, இதுக்கப்புறம் முந்தானி அப்படி சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இதோட முனையை இழுத்து அந்த கட்டையில் சுற்றிடுவாங்களாம். இவங்க தான். இவர் வந்து 35 வருஷமாக செய்கிறாராம், 30 வருஷமாக செய்கிறாராம்.